வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாதாரண இமேஜ எப்படி நம்ம 3Dயா மாத்த போறோம். அதாவது ஒரு 3D மாடலா மாத்துறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இமேஜ்னா நம்ம எல்லா இமேஜுமே நம்ம 3Dயா மாத்த போறதில்ல. எக்ஸாம்பிள் நமக்கு யூஸ் ஆகுற மாரி. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ பண்ணும்போது கிளையன்ட் சைட்ல இருந்து நமக்கு ஒரு லோகோ குடுப்பாங்க. அந்த லோகோ 3Dயா மாத்துறது, இல்லன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆர்ட், இல்ல ஒரு மோட்டிவ், இல்லன்னா ஒரு சின்ன லோகோ, இல்லன்னா ஒரு ஐகான் இது எல்லாத்தையுமே நம்மளால 3Dயா மாத்த முடியும். அந்த மாரி 3Dயா நம்ம எப்படி மாத்துறது? அப்படின்றத இந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பெல் ஐகான் கூட பிரஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இப்ப நம்ம ரொம்ப பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க வேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது The Pixel. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இமேஜ வந்து நம்ம வந்து 2Dயா மாத்த போறோம். டிராயிங்க கன்வெர்ட் பண்ண போறோம். அப்புறம் கன்வெர்ட் உள்ள கொண்டு வந்து நம்ம அத எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். இதுதான் ப்ராசஸ். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோலம் இமேஜ தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். மேக்ஸிமம் நீங்க பண்ற இமேஜ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். கிளாரிட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. நமக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களோட இமேஜ் வந்து இல்ல லோகோ பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லன்னா, அத வந்து நீங்க Photoshopல போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்கோங்க. அதுவும் நான் எப்படின்னு இந்த வீடியோல சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இமேஜ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இமேஜ வந்து நான் 2Dயா மாத்தணும். அதுக்கு நான் ப்ரௌசர்ல போயி JPEG to DWG அப்படின்னு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இதுல கன்வெர்ட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அத பிரஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த இமேஜ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே நீங்க கன்வெர்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃப்ரீ தான். கன்வெர்ட் ஆனோனே இங்க வந்து டவுன்லோடுன்னு காமிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே. இப்ப நமக்கு டவுன்லோடுன்னு காமிச்சிருச்சு. நான் டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த கேட்பேல வந்து நான் SketchUpல கொண்டு வரேன். அதுக்கு நான் SketchUpகுள்ள எப்பவும் போல ஃபைல், இம்போர்ட் குள்ள போனீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல போய் டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உள்ள வந்துரும் CAD. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பக்காவா வந்திருக்கு. எந்த பிசுறுமே இல்ல. நீங்க எந்த அளவுக்கு இமேஜ் கிளாரிட்டியா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கும். அதனால கிளாரிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப இத வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ரெக்டாங்கிள் போட்டுட்டு, நான் வந்து டிராயிங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பிளேன செலக்ட் பண்ணாம கொஞ்சம் டிராயிங் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்ப ஆனா நான் அந்த பிளேன்ல வந்து இத ஒட்டல. இப்ப அந்த பிளேன்ல வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்டர்செக்ட் ஃபேஸ் வித் செலக்ஷன் அப்படி குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். இப்ப இன்னும் ஆகல. நான் 2வது வாட்டி திரும்ப செலக்ட் பண்ணி குடுக்குறேன். ரைட் கிளிக் இன்டர்செக்ட் ஃபேஸ் வித் செலக்ஷன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு. திரும்பியும் குடுக்குறேன். செலக்ட் ஆன பார்ட்ட மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. அப்பயும் ஒரு சில சர்க்கிள்குள்ள ஆகல. திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணி ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆகலனா திருப்பி திருப்பி குடுங்க. மேக்ஸிமம் ஓகே ஆயிரும். ஆகாம இருக்காது. அப்படியே ஆகலன்னா நீங்க நடுவுல ஒரு லைன் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே கனெக்டட் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சு. நம்ம மத்த இத வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளா எனக்கு வெளிய இருக்கிறது வந்து தேவையில்ல. இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். உள்ள இருக்கிறதும் தேவையில்ல. நீங்க ஒவ்வொரு வாட்டி செலக்ட் பண்ணி நீங்க டெலீட் பண்றதுக்கு பதிலா, இதனா நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ற மாரி இருக்கணும். இப்ப இதுனா திரும்பி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ற மாரி இருக்கணும். அதுக்கு பதிலா நீங்க புல் அண்ட் புஷ் ஐகான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதாவது வெளிய வச்சு, நீங்க உள்ள வச்சு கிளிக் பண்ணக்கூடாது. வெளிய வச்சு கிளிக் பண்ணிட்டு, நீங்க வேற எங்கேயாச்சும் காமிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா டெலீட் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணி டெலீட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே. இப்ப இத வந்து நம்ம புல் பண்ணோம்னா, நமக்கான இது வந்து 3Dயா மாறிடுச்சு. இப்போ சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கறனால நமக்கு 0 குடுத்தோனே நமக்கு இவ்ளோ இம்போஸ் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3Dயா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லோகோவா இருந்தாலும் சரி, மத்ததா இருந்தாலும் சரி, நம்ம ஆஸ் யூசுவல் எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் எனக்கு இருக்க லோகோ வந்து லோ கிளாரிட்டியா இருக்கு. இல்லன்னா நமக்கு நமக்கு கிடைச்சிருக்க லோகோ வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா என்ன பண்றது?
மேக்ஸிமம் இப்ப நான் சொன்ன வெப்சைட் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் எடுத்துக்கும். என்னதான் நீங்க கலர்ல இமேஜ் அப்லோட் பண்ணாலும், அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் எடுத்துக்கும். ஓகே. இப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நான் நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ நான் இது பண்ண போறேன். எக்ஸாம்பிள் நம்மளோட லோகோவே எடுத்துக்கலாமே. ஓகே. இப்ப இந்த லோகோ பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜியா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. இப்போ இதே இது நமக்கு ஒயிட்டா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பெருசா தெரியாது. ஏன்னா இப்ப 2, 3 கலர்ல இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட்டாவும், இந்த லோகோ வந்து எல்லோவா இருந்தாலும் உங்களுக்கு பெருசா ஐடென்டிஃபை ஆகாது. ஏன்னா, அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது ஒயிட்டுக்கும், எல்லோக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால அதுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, Photoshop ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்க, நான் வந்து 2 வாட்டியுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணி பார்த்தேன். அதாவது நமக்கு கிடைச்ச இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் அண்ட் எல்லோவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த வெப்சைட்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதாவது கிட்டத்தட்ட 2மே ஒரே கலர் மாரி தான் நெனைக்குது. ஏன்னா ஒயிட் வந்து ஒயிட்டுக்கு பிளாக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அது மாரி நீங்க சாதாரண இமேஜ வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது Photoshopல என்ன பண்ணும்னா, ஒண்ணு செலக்ட் பண்ணி ஒயிட்டா மாத்தலாம். இல்லன்னா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ குடுத்தீங்கன்னா, நமக்கான இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். இப்ப அந்த இது வந்து எல்லோ கலர்ல இருக்கிறதுனால நமக்கு கிரே கலர்ல மாறுது. இத வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறதுக்கு வந்து நம்ம லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கண்ட்ரோல் எல் குடுக்குறேன். கண்ட்ரோல் எல் குடுத்தீங்கன்னா, நமக்கு இந்த 3 ஐகான் தெரியும். இந்த 3 ஐகான நீங்க கிட்ட கொண்டு வர நமக்கு கிடைச்சிருக்க இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறும். எக்ஸாம்பிள் நான் உள்ள இப்ப கொண்டு வரேன். இப்போ உங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒயிட்டா மாறுது. இல்ல இதுவும் 2மே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்றத பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கான இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறும். இப்ப இத எக்ஸ்போர்ட் பண்ணி எப்பவும் போல நம்ம வந்து அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம். இப்ப கலர்டா இருக்கிற லோகோ கூட நமக்கு வந்து இந்த மாரி யூஸ் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் நம்மளது வந்து நம்ம வேற கலர்ல இப்ப மல்டி கலர்ல இருக்கு. 2, 3 கலர்ல இருக்கும்போது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா கிடைக்கும். நமக்கு மாடலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வர இமேஜ வந்து கலர்டா இருந்துச்சுன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி, இப்ப நான் காமிச்சேன்ல ப்ராசஸ். அத வச்சு நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி, அதுக்கப்புறம் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3டி மாடலா கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் நான் லோகோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூசுவல் இதையும் நான் ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இப்ப இத எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகே. சொன்ன மாரியே ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆகல. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திருப்பி கன்வெர்ட் டூ ப்ராசஸ் குடுத்தோனே, இப்ப எல்லாமே கன்வெர்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான். இப்ப டபுள் கிளிக் பண்ண நமக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். இப்ப நமக்கு வந்து ஒரு 3டி லோகோ கிடைச்சிருச்சு. ஓகே. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதையும் பண்றேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேங்க் யூ.